அன்பு மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஆசிரியர்களாகிய எங்களுடைய மன விருப்பம். நீங்கள் நல்லா இருந்தால் தான் நம்மளுடைய இந்திய தேசத்தை ஒரு வலிமையான தேசமாக மாற்ற முடியும். அதே நேரத்தில் நான் இன்றைக்கி சொல்ல போகிற ஒரு நிகழ்வு எங்களுடைய ஸ்கூலில் நடந்த ஒரு நிகழ்வு. நீங்கள் எத்தனையோ பாடங்களை நீங்கள் படித்து கொண்டு இருக்கிறீங்க. ஆனால் லெசன் இன் லைஃப், வாழ்க்கையில் ஒரு பாடம் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஆகவே இன்றைக்கு நீங்கள் வாழ்க்கையில் ஒரு பாடத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள போகிறீங்க. எங்களுடைய ஸ்கூலில் ஒரு மாணவர் காலையில் அவர் வரும்பொழுது வெளியிலிருந்து ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டில் ஒன்றை வாங்கி கொண்டு ஸ்கூலுக்கு வந்து விட்டார். அதை மற்றொரு சக மாணவர் என்னிடத்தில் அந்த செய்தியை விரைவாக கொண்டு வந்தார். சார், அவன் ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி கொண்டு வந்திருக்கிறான், அதை குறித்து நீங்கள் விசாரிங்க, அது வித்தியாசமாக இருக்குது என்று சொல்லி என்னிடத்தில் வந்து அந்த மாணவன் சொன்னான். உடனடியாக நான் அந்த மாணவனை வர சொன்னேன். வர சொல்லி, நீ வாங்கிட்டு வந்த கூல்ட்ரிங்க்ஸை கொண்டு வாப்பா, அதை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவனிடத்தில் நான் சொன்னேன். உடனடியாக அவன் அந்த கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலை கொண்டு வந்தான். நான் அதை பார்த்தேன். பார்க்கும் பொழுது அதனுடைய கலர் வித்தியாசமாக இருந்தது. அதன் பிறகு அதனுடைய மூடியை திறந்து முகர்ந்து பார்த்தேன். அதனுடைய வாசனை வித்தியாசமாக இருந்தது. ஆகவே நான் அந்த மாணவனிடத்தில், ஏன் இதை நீ பருகுகிறாய் என்று சொல்லி நான் அவனிடத்தில் கேட்டேன். சார், இந்த கூல்ட்ரிங்க்ஸை என்னுடைய உறவினர்கள் எனக்கு 2-3 முறை வாங்கி கொடுத்துருக்குறாங்க, அதனால் இது எனக்கு ஒன்றும் தப்பாக தெரியலை என்று சொல்லி அவன் சொன்னான். அப்போ அவனிடத்தில் மீண்டும் நான் வினாவினேன், ஏன் இந்த கூல்ட்ரிங்க்ஸ் தான் உனக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கேட்டேன். கேட்கும்போது அவன், இதில் எனக்கு ஒன்றும் தப்பாக தெரியல சார், இது சாதாரண கடையில் விற்கிற ஒரு குளிர்பானம் தானே, இதில் என்ன தவறு இருக்குது அப்படின்னு சொல்லி. அவனுடைய மாணவர்களே, அவனுடைய கேள்வி உங்களுடைய மனதிலும் எழுந்து கொண்டு இருக்கிறது. அவன் கேட்ட கேள்வி சரியான கேள்விதான். இந்த நேரத்தில் நான் அவனை புரிய வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நான் இருக்கிறேன். அந்த மாணவனை நான் தோளிலே கை போட்டு அப்படியே பள்ளிக்கூடத்தில் இருக்கிற ஒரு தோட்டத்திற்குள்ளே அவனை அழைத்து சென்று அங்கே இருக்கக்கூடிய ஒரு சின்ன சாப்லிங், ஒரு சின்ன செடியை பிடுங்க சொன்னேன். சுலபமாக பிடுங்கி விட்டான். அதன் பிறகு அடுத்த ஒரு இடத்திற்கு அழைத்து சென்று ஒரு புதர் போன்ற ஒரு செடி இருந்தது, அதை அவனை ரிமூவ் பண்ண சொன்னேன். சற்று கடினமாக இருக்கிறது சார் அப்படின்னு சொல்லி அதையும் அவன் பிடுங்கி விட்டான். அடுத்து 3ஆவதாக ஒரு பெரிய மரத்தின் பக்கத்தில் அவனை அழைத்து சென்றேன். அதை நீ அசைத்து அதை பிடுங்கி விடு என்று சொன்னேன். சார், இவ்வளோ பெரிய மரத்தை எப்படி சார் நான் பிடுங்கிறது, இதை இனியால் அசைக்கக்கூட முடியலை என்று சொல்லி அவன் இயலாமையை ஒத்துக்கொண்டான். அப்போதான் அவனுக்கு நான் சில காரியத்தை சொன்னேன். மாணவரே, இதை போலத்தான் நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள், நம்முடைய வாழ்க்கையில் அது உள்ளே வந்து விட்டால் அதை இந்த மரம் எப்படி வேர் விடுகிறதோ ஆழமாக, அதை போல் அது வேர் விட்டு விடும். அதன் பிறகு நாம் அந்த பழக்கத்திலிருந்து வெளியே வரவே முடியாது. சின்ன வயசில் சிலர் பேப்பரை சுற்றி அதை ஸ்மோக் மாதிரி பயன்படுத்துவாங்க. அதுதான் அவங்கள கடைசியில் சிகரெட் ஸ்மோக்கிங்க்கு கொண்டு சென்று விடுகிறது. அதே போல் இந்த பாட்டிலில் இருந்த அந்த ஜூஸில் எழுதப்பட்டிருந்த ஒரு வாசகம் எனக்கு மிகுந்த அதிர்ச்சியை கொடுத்தது. அதுக்கு மேலே ஸ்வீட் பீர் அப்படின்னு எழுதியிருந்தாங்க. மாத்திரமல்ல, நான் ஆல்கஹாலிக் கூல்ட்ரிங்க்ஸ் என்று எழுதப்பட்டிருந்தது. இன்றைக்கி நான் ஆல்கஹாலிக் கூல்ட்ரிங்க்ஸ்ன்னு சொல்கிறோம், அதில் சர்டன் பர்சன்டேஜ் ஆஃப் ஆல்கஹால் இருக்குது என்பதை நம்ம அறிந்து கொள்ளணும். அதே நேரத்தில் இந்த ஸ்வீட் பீர் என்று சொல்லுவது அடுத்து நம்மை
அடுத்த லெவலுக்கு நான் ஆல்கஹாலிலிருந்து ஆல்கஹாலுக்கு நம்மை அழைத்து சென்றுவிடும். ஆகவே இதில் மாணவ செல்வங்களே, நீங்கள் விழிப்போடு இருக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய விருப்பம். அது மாத்திரமல்ல, அந்த மாணவருக்கு, அந்த பாட்டில் ட்ரிங்க்ஸ் கொண்டு வந்த அந்த மாணவருக்கு இன்னொரு காரியத்தையும் அறிவுபூர்வமாக, அறிவியல் பூர்வமாக அவருக்கு நான் சொல்ல ஆசைப்பட்டேன். இந்த பாட்டில் கூல்ட்ரிங்க்ஸ் அதில் ப்ரிசர்வேட்டிவ், அதாவது உணவை கெட்டுப்போகாமல் பதப்படுத்துவதற்கு சில கெமிக்கல்ஸ் பயன்படுத்துகிறார்கள். சோடியம் பென்சோனேட் என்கிற அந்த இதை பயன்படுத்துகிறாங்க. அது மாத்திரமல்ல, அதில் கலர் பயன்படுத்துகிறாங்க. அந்த கலரில் பார்த்தீங்கன்னா அந்த சோடா பேக்கிங் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறாங்க. மூன்றாவதாக அதில் கேஸ் ஃபில் பண்ணுறாங்க. அந்த கேஸ் CO2, கார்பன் டை ஆக்சைடு. அந்த கேஸ் லெவல் கூடிச்சு அப்படின்னா நமக்கு ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் வரும், மூச்சு திணறல் ஏற்படும். அது மாத்திரமல்ல, சில நேரத்தில் ஆஸ்துமா பிரச்சனை போன்ற காரியங்கள் ஏற்படும். இது எல்லாம் அதில் இருக்கிறது. ஆகவே நீங்கள் நன்றாக மாணவ செல்வங்களே இதை புரிந்திருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். ஆகவே இதை நீங்கள் புரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை திறனுள்ளதாக நீங்கள் மாற்றிக்கொள்ளணும். நம்ம சொல்லுவோம், ஹெல்த் இஸ் வெல்த், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு சொல்லுவோம். உங்கள் உடல், உங்களுடைய உள்ளம் நல்லா இருந்தால்தான் உங்களுடைய அறிவுத்திறன் மிக அழகாக செயல்படும், திறனாக செயல்படும். ஆகவே உங்களுடைய உடலையும் உள்ளத்தையும் நீங்கள் பேணி பாதுகாக்க வேண்டும். நீங்கள் வலிமையுள்ள ஒரு இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.